வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மியாசிலஸ் வைரஸ்னால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ மியாசிலஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மியாசிலஸ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ். ஸோ இந்த வைரஸ் எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அல்வேலர் மேக்ரோஃபேஜஸ் ஸோ அல்லது டென்ட்ரிக் செல்ஸில் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது லங்ஸ்லேயே தங்கி ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ரெப்ளிகேட் ஆகிட்டு லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். ஓகேவா, லிம்ஃபோசைட்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா எங்கே போவாங்க அப்படின்னா சப் எபித்தீரியல் செல் லேயர், எபித்தீரியல் லேயரை போய் அஃபெக்ட் பண்ணுறாங்க. எபித்தீரியல் ஓகேவா, அதுக்கப்புறம் தான் இந்த வைரஸ் போயிட்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்க்குள்ளே என்ட்ராகுது. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு எப்போ ஃபஸ்ட்டு சிம்டம் வெளியே வரும் அப்படின்னா 11 to 12 days ஆகும். இதை நம்ம இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இன்குபேஷன் பீரியட் 11 to 12 days. அது வரைக்கும் நமக்கு மியாசிஸ் உள்ளே இருக்கிறதே தெரியாது. ஸோ இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வரும். ரேஷஸ் அதிகமாக வரும். ஃபஸ்ட் அந்த ஹேர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜனில் வரும். அப்படியே கொஞ்சமாக ஃபேஸு நெக் ரீஜனுக்குலாம் வரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸு நெக்குக்கு வந்துட்டு லேட்டராக தான் நமக்கு ஹேண்ட் ஃபீட்டுக்கெலாம் வரும். ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்டுக்கு ரேஷஸ் வரும். ஸோ வேறு என்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனோரெக்சியா. ஸோ அனோரெக்சியா அப்படிங்கிறது ஒரு ஈட்டிங் டிஸார்டர். இதில் வந்து வெயிட் வந்து அப்நார்மலாக கெயின் ஆகும். வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது லிம்ஃபாய்டு செல்ஸை போய் அஃபெக்ட் பண்ணுறதுனால லிம்ஃப்லையும் டேமேஜஸ் வரும். ஓகேவா, ஸோ மேஜராக பார்த்தோம்னா அடினோபதி வரும். லிம்ஃப் அடினோபதி. ஓகேவா, மேஜர் சிம்டம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் தான். ரெண்டாவது அது இல்லாமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். ஓகேவா, ரேஷஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்லேயும் இருக்கலாம், பேலாகவும் இருக்கலாம். இது வந்து அரிக்கும். ஓகேவா, ரேஷஸ் இருக்கிறதுனாலே அரிக்கும். அந்த ஸ்கின் வந்து லைட்டாக வீங்கிடும். ஓகேவா, ரெட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கும். ஒரு சில ஏரியாவில் ரெட்டாக இருக்கும், ஒரு சில ஏரியாவில் பர்பிள், கிரே, ஒயிட், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும். யாருக்கு இந்த மியாசிஸ் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பீப்புளுக்கு தான். யூஎஸில் இருக்காங்களே, அமெரிக்காவில், ஸோ அவங்களுக்கு அதிகமாக வரும். ஓகே, இப்போ இதோடைய காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போது இந்த மியாசிஸ் வரனால வேறு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரியா. ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறனால டயரியா வரும். அதே போல் நிமோனியா வரலாம். இன்ஃபெக்ஷன் போயிட்டு லங்கில் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அது நிமோனியாவும் காஸ் பண்ணும். இதோட மேஜர் சைட்டே லங்கு தானே. அடுத்ததாக என்செஃபலைட்டிஸ். நம்மளுடைய பிரெயின் வந்து சைஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு சைஸ் அதிகமாகலாம். என்செஃபலான் அதிகமாகலாம், அது என்செஃபலைட்டிஸ். ஸோ அதே போல் ஸ்கெலிரோசிஸும் ஃபார்ம் பண்ணலாம். ஸ்கெலிரோசிஸ் அப்படின்னா நம்மளுடைய நர்வ்ஸை தானே அழிச்சிக்கும். அந்த மாதிரி ஸ்கெலிரோசிஸ் ப்ராப்ளம்லாம் வரும். இதோட மேஜர் காம்ப்ளிகேஷனாக பார்த்தோம்னா டெத்து வரைக்கும் போய் விட்டுரும். டெத்து கூட ஆகலாம் பேஷண்ட். ஓகே, இப்போ மியாசிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லேபரேட்டரியில் தான் நம்மளுடைய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க. ஓகேவா, நம்மளுடைய அஸ்பிரேட் அதே போல் த்ரோட்டில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பார்க்கலாம். அதே போல் யூரைன், இதில் எதுலையாவது மியாசிஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா EIA அப்படின்னு சொல்லுவோம், என்சைம் இம்யூனோ அசை. நமக்கு எப்படி எய்ட்ஸுக்கு ஒரு எலிசா அப்படின்றது, ஸோ அதே மாதிரி இதுக்கு EIA, என்சைம் இம்யூனோ அசை. இந்த சாம்பிள்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக மியாசிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மியாசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டு ஹியூமன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஆனால் சின்ன சின்ன ரெஸ்பிரேட்டரி டாப்லெட் மூலமாக பரவாது, லார்ஜ் ரெஸ்பிரேட்டரி டாப்லெட்ஸ் மூலமாக பரவும். ஓகேவா, ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சனுக்கு. அதே மாதிரி இது ஒரு ஏர்பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். காற்றுலையும் பரவும். எப்போ அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் ஒரு மியாசிஸ் பேஷண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இருமுறாரு அப்படின்னா அது ஏர்பார்னில் கொஞ்சம் நேரம் இருக்கும். அந்த டைமில் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது நமக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது மேஜராக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வின்டர் சீசன் அண்டு ஸ்ப்ரிங் சீசனில் வரும். ஏன்னா இது லீவ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் இது வந்து டக்குன்னு டெத் ஆகிடும். அதே போல் ரேஷஸை தொடும்போதும் இந்த இன்ஃபெக்ஷன் பரவ வாய்ப்பு இருக்குது. ரேஷஸை நம்ம இது பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரேஷஸ் மூலமாகவும் இது கம்யூனிகபிள் ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் மியாசிஸ் வேக்சின்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கே வந்து பார்த்தோன்னா வேக்சின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, மியாசிலஸ் வேக்சின்ஸ். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கில் பண்ண அல்லது இன்ஆக்டிவான மியாசிலஸை அந்த குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மியாசிலஸ்க்கு அகைன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே வச்சுக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மியாசிலஸ் கரெக்டான மியாசிலஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா கூட இந்த ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் அதை கொண்டுரும். இந்த வேக்சினில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஜெலாட்டின், நியோமைசின் இந்த மாதிரியான ட்ரக்ஸும் சேர்ந்துருக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக. சப்போஸ் அவங்களுக்கு ரொம்ப நாள் அது வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா இதுவே வந்து
ஆக்ட் பண்ணி கொஞ்சம் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சப்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக ஸ்கின்னுக்கு அடியில் டக்குன்னு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதை வந்து இப்படி வச்சு தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்ஜெக்ட் பண்ண முடியாது. சப்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷன். ஸோ இது போடுறதுக்கான ஃபஸ்ட்டு டோஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 12 மந்த்தாவது இருக்கணும். இப்போ 12 மந்த்தில் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுருவாங்க. இப்போ அதுக்கு அடுத்து கொஞ்சமாக மினிமம் இன்டர்வல் விட்டு 2 to 4 வீக்ஸ் விட்டு அடுத்தடுத்த டோஸ் வந்து போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வேக்சின்ஸை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீவர் வந்து காஸ் பண்ணும். ஃபீவர் 102 ஃபேரன்ஹீட்டை விட அதிகமாக கூட போகலாம். ஓகே, இந்த வேக்சின்ஸ் யாருக்கெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் ஆஃப் தி வேக்சின். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் உமனுக்கு போடவே கூடாது. அதே போல் அவங்களுக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ் இருக்குது, அவங்களுக்கு இம்யூனிட்டியில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வேக்சின் போடக்கூடாது. ஓகே, அதே போல் அவங்களுக்கு அலர்ஜி அதிகமாக இருக்குது இந்த வேக்சின் கொடுக்குறனால அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வேக்சினை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே போல் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது இம்யூனோ காம்படிஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஹெச்ஐவி எய்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி கடந்த ஒரு 14 நாட்களுக்குள்ளே அவங்க ஏதாவது கார்டிகோஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அதாவது ஸ்டீராய்டில் தெரப்பி ஏதாவது பண்ணியிருக்காங்க, ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வேக்சின் போடக்கூடாது. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் மியாசிலஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இதோட வேக்சின் பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபெக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.